ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர் என்று பார்ப்போற்றும் வண்ணமாக எருசலேம் நகருக்குள் திருப்பவனியாய் நுழைந்து இன்றைக்கும் எங்களுடைய பவனிகளிலே எங்களை வழிநடத்தி வந்த அன்பின் ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டின் குருத்தோலை பவனியை நிறைவேற்றினவர்களாய் இந்த குருத்தோலை ஞாயிறு சிறப்பு வழிபாட்டிலே பங்கு பெறும்படியாய் திருச்சபை மக்களாய் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆலயத்திற்காக, நல்ல ஆசீர்வாதமான குருத்தோலை பவனியின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பவனியிலே பங்கு பெற்ற நாங்கள் உளப்பாங்கோடு இந்த வழிபாட்டிலே பங்கு பெறவும், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தினவர்களாய் எங்களுடைய பற்றுறுதி பயணத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை இந்த குருத்தோலை ஞாயிறு சிந்தனைகளின் மூலமாய் சுதந்திரித்துக் கொள்ளவும், அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தந்து இந்த வழிபாட்டிலே நீர் பிரசன்னராக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துநாதர் மூலம் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டின் பவனிக்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 92வது பாமாலை ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே கர்த்தாவின் நாமத்தாலே வரும் கோமானே தாவீதின் ராஜமாய்ந்தன் துதிக்கப்படுவே. ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே விண்ணில் புகழுவார் மாந்தர் படைப்பு யாவும் இசைந்து போற்றுவார். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே உம்முன்னே குருத்தோலை கொண்டேகினார் போலும் மன்றாட்டு கீதம் ஸ்தோத்திரம் கொன்றுமாய் செய்வோம். ஓசன்னா பாலர்
காருண்யவேந்தரே ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே. இன்று கிறிஸ்தோலை ஞாயிறு ஆராதனை ஆனதனால் நாம் முறையாக டிஸ்பிளேயில் போடப்பட்டிருக்கின்ற இதை நாம் கடைப்பிடிப்போம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. தேவரீர் உம்முடைய சசுக்கனும் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜபாரம் பண்ணுகிறீர். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். யாவரும் முழங்கால் படியிட்டு சற்று நேரம் நம்மை நாமே சோதித்து பொதுவான பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். பொதுவான பாவ அறிக்கையும் டிஸ்பிளேயிலே போடப்பட்டிருக்கின்றது. அந்த பாவ அறிக்கையை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஏங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. எங்கள் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. எங்கள் உள்ளம் குழம்பி அடைகிறது. எங்கள் பலன் எங்களை விட்டு விலகி எங்கள் கண்களின் ஒளிவுகளாய் இல்லாமல் போயிற்று. நாங்கள் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறோம். எங்கள் துக்கம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. எங்கள் அக்கிரமத்தை நாங்கள் அறிக்கையிட்டு எங்கள் பாவம் விட்டு விசனப்படுகிறோம். கர்த்தாவே, எங்களை விடாதையும். தேவனே, எங்களை தூரமாயும். எங்கள் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் செய்வீர். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்கின்ற உணர்வோடு பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தின் மூலமாய் நம்முடைய நன்றிகளை ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, பாத்திராந்தடியராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் புனிதத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் மிக எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்டிருந்த யாவருக்காகவும் கிருபை நெத்தனங்களுக்காகவும் நன்றியிருந்திருந்தவர்களாயிருக்கவும் எங்களை முது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் மற்றும் பரிசுத்தம் நீதிமான் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல நடக்கினாலே முடிப்புகளை பிரஸ்தாவப்படுத்தும் செய்த உபகாரங்களாவற்றை உணர்ந்த குணங்கள் கருளை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பிரஸ்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென்.
கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய சிநேகமலையை சங்கீதமல்ல கடவோம் வாருங்கள். துதித்தனர் சுனதிக்குமா பாக வந்து சங்கீதங்கள் ஆர்ப்பரித்து பாட கடவோ. கர்த்தரே மகா தேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனு மாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்திரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்முடைய தேவன் நாம் உண்மை செல்வோம். அவருக்கான ஆடுகளுமாமே இந்த சுத்தத்தை கேட்பீர்களாகில் என்ற வண்ணமாக 24ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 24 மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 24. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா.
சபையார் தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 20 முடிய. 2 ராஜாக்கள் அதிகாரம் 7 வசனம் 3 முதல் 20 முடிய. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைத்திருக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்களை ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளிருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷருடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காய்க்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்திருந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனோமானால் நம்மை உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீண்டி இருக்கிறது. அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீ விரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களையும் தட்டுமுட்டுகளாலும் வழிகள் எல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைரால் கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி இழுத்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதல்களை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாய் தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனை மட்டும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 13 முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 13 முடிய. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சபிமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கின்றவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 94வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 94 தயாள இயேசு தேவரீர் மாண்பாய் பவனி போகிறீர் என்ற பாமாலை. பாமாலையின் நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். Amen.
பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. மார்க் 11 வசனம் 1 முதல். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் போய் ஒலிவமலைக்கு அருகான பெத்பதே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அழுத்து கொண்டு பாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அழுத்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்போரும் பின் நடப்போரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் போஷிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான பொழுது 12 பெத்தானியாவுக்கு போனார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். Therefore, as God's chosen one, holy and beloved, clothe yourself with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if anyone has a complaint against another, forgive each other, just as Lord has forgiven you, so you also must forgive. Colossians 3:12-13.
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமா உருக்கமான இரக்கத்தையும் தாழ்வையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னிப்பது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலேசியர் 3:12-13. Therefore, as God's chosen one, holy and beloved, clothe yourself with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if anyone has a complaint against another, forgive each other, just as Lord has forgiven you. So you also must forgive. Colossians 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலேசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியரும் பரிசுத்தரும் பிரியமாய் ஒருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரே ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. அமைதியின் அரசர் வருகிறார். குருத்தோலை ஞாயிறு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலேசியர் 3:12-13. நீங்கள் தேவனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் தரித்து கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல ஒவ்வொருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவும் மனத்தாழ்வையும் நீடிய பொருட்களையும் தரித்து கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேருக்கு ஒருவருக்கு உறுப்பாடு உண்டான கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் ஒருவருக்கொருவர் தாங்கி ஒரு பேரில்
ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தாரும் பெரியமா உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தெரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பேரில் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. பிரைஸ் லார்ட். மகிழ்வுக்கும் மன்னா தலைப்பு அமைதியின் அரசர் வருகிறார். குருத்தோலை ஞாயிறு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவர் தாங்கி ஒரு பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. மகிழ்வுக்கும் மன்னா தலைப்பு அமைதியின் அரசர் வருகிறார். குருத்தோலை ஞாயிறு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடி பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தாங்கி கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. Therefore, as God chosen ones, holy and beloved, clothe yourself with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and
anyone has complaints against another, forgive each other just as the Lord has forgiven you, so you also must forgive. Colossians 3:12-13. Therefore, as God chosen ones, holy and beloved, clothe yourself with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if anyone has a complaint against another, forgive each other, just as Lord has forgiven you, so you also must forgive. Colossians 3:12-13. Bear with one another, and if anyone has a complaint against another, forgive each other, just as the Lord has forgiven you, so you also must forgive. Colossians 3:13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. Let the King of Peace enter. Palm Sunday. Therefore, as God's chosen ones, holy and beloved, clothe yourselves with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if anyone has a complaint against another, forgive each other, just as the Lord has forgiven you, so you also must forgive. Colossians 3:12-13. Let the King of Peace enter. Palm Sunday. Therefore, as God's chosen ones, holy and beloved, clothe yourselves with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if one has a complaint against another, forgive each other, just as the Lord has forgiven you, so you also must forgive. Colossians 3:12-13. Therefore, as God's chosen ones, you holy and beloved, clothe yourself with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if anyone has a complaint against another, forgive each other, just as the Lord has forgiven you, so you almost must forgive. Colossians 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் ஒருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ள பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான தாழ்மையும் சாற்றனையும் நீதி பொறுமையும் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறிப்பாக உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு அமைதியின் அரசர் வருகிறார். குருத்தோலை ஞாயிறு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் தயவையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:12-13. தேங்க்யூ. க்ளோரி டு காட். அமைதியின் அரசர் வருகிறார். குருத்தோலை ஞாயிறு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:12-13. அமைதியின் அரசர் வருகிறார். குருத்தோலை ஞாயிறு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:12-13. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா அமைதியின் அரசர் வருகிறார். குருத்தோலை ஞாயிறு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:12-13. ஆமென். அமைதியின் அரசர் வருகிறார். குருத்தோலை ஞாயிறு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்குள் ஒருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:12-13. Let the King of Peace enter. Palm Sunday. Therefore, as God's chosen ones, holy and beloved, clothe yourselves with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if anyone has a complaint against another, forgive each other just as the Lord has forgiven you. Colossians 3:12-13. Therefore, as God's chosen one, holy and beloved, clothe yourself with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if anyone has complaint you against another, forgive each other, just Lord has forgiven you, so you also forgive. Colossians 3:12-13. Therefore, as the God chosen one, holy and beloved, clothe yourself with compassion, kindness, humility, meekness, and patience. Bear with one another, and if anyone has a complaint against each another, forgive each other. Just as the Lord forgiven you, so you also must forgive. Colossians 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்தையும் உருக்கமான இரக்கத்தையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் மனமுருக்கமாக இருந்து கிறிஸ்து உங்களை மன்னிப்பது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் மனமுருக்கமாயும் தயவையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். 1 கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் ஒரு நீடிய உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தெரிந்துக்கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஒருவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். அமைதியின் அரசர் வருகிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:12-13. ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் இந்த பீடத்தில் ஏறின உடனே ஒரு சிலருக்கு வாட்சை பார்த்துருப்பீங்க. ஆராதனை முடிய போகிற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஆராதனையா அப்படின்னு சொல்லி இப்போ தான் வசனத்தை சொன்னோம். நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற நேரம் எவ்வளோ நேரம்னாலும் அந்த நீடிய பொறுமை நமக்கு வேணும். வசனத்தை சொன்னோம் இல்லையா? அந்த நீடிய பொறுமையை தரித்து கொண்டவர்களாய் நாம் இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் உலகளாவிய அளவிலே நடைபெற்று வருகின்ற ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிறோம். ஈரான் இஸ்ரேல் போரின் மூலமாக ஏற்படுகின்ற பயங்கரங்கள். ஒருவேளை உண்மையான செய்திகள் எந்த அளவிற்கு நமக்கு தெரிய வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்தால், ஆலயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டால், ஆராதனைகள் நடைபெறுவதற்குரிய சூழ்நிலைகள் மறுக்கப்பட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவலம் பற்றி நம்மை இதுநாள் வரைக்கும் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்ற ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கு நம் ஆண்டவரை துதிக்கின்ற போது கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து நகரத்தின் தெருக்களிலே பவனி வந்த நாம் ஆண்டவரை துதிப்பதும் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரை போற்றுவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த உணர்வோடு கூட நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க நாம் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்த உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் எப்போதும் நம்மை வெற்றியின் பாதையிலே வழி நடத்துகின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவரைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம். ஒருவேளை உலகம் எவ்வளவுதான் நம்முடைய சூழ்நிலைக்கு எதிராக மாறினாலும் வெற்றியின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றி பவனி செல்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் இணைந்து ஆண்டவரை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாமல் கலங்கிடாமல் ஆண்டவரை ஆராதிப்போம். என்ன துன்பம் வந்தாலும் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். குருத்தோலைகளை கையில் பிடித்து வந்த நாம் வெற்றி பவனி செல்கின்ற ஆண்டவரோடு கூட இணைந்து பாடுவோம். ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் பறித்து விட்டார். என்றால் சிலுவையிலே அறைந்து விட்டார், அதை காலாலே மிதித்து விட்டார். சிலுவையில் சாத்தானை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் வல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவரை நாம் ஓசன்னா பாடி ஆராதித்து கொண்டு இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே யோசனையில் பெரியவரே ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி இந்த பாடலையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. உன்னத தேவனே Sana, Sana, Sana.
போல பாதுகாக்கின்ற ஆண்டவர், கழுகுகளைப் போல் நம்மை சுமந்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை உன்னத தேவனே, உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. இரண்டாவது சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிலுவையை நோக்கி பார்க்கின்ற இந்த தவ காலத்தில், இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே சிலுவையினால் ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார், சிறகுகளினால் நம்மை மூடி இருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே ஓசன்னா, ஆமென். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓசன்னா, தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி ஓசன்னா தெய்வமே, ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும், ஆண்டவரே எங்களை மீட்டருளும் சுவாமி. இன்னைக்கு இந்த கரங்களை உயர்த்தி ஓசன்னா என்று பாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள்ளாய் நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கேட்போமா? யாரெல்லாம் மனமுடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கூட கேட்கிறோமோ, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகின்றார். இன்றைக்கு குருத்தோலைகளை பிடித்தவர்களாய் தெருக்களிலே பவனி வந்து ஆண்டவரை ஆராதித்திருக்கிற நமக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். ஆண்டவரே அந்த விடுதலையை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிக்கின்ற தெய்வமே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்போம். ஒரு உண்மையான விடுதலையை தருகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலையை தரும்படியாய், இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய், இன்றைக்கு ஒரு விடுதலையின் சுவாச காற்றை நாம் சுவாசிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பலவீனப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, கூனி குறுகி போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, உடைந்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, வியாதியிலே, கடன் பாரத்திலே,
சொல்ல முடியாத பிரச்சனையிலே இன்னைக்கு உடைந்து நொறுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு ஓசன்னா என்று சொல்லி வாயை திறந்து பாடுகின்ற போது இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்போமா? யாரெல்லாம் அந்த வாஞ்சையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலையை எதிர்நோக்கி ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி கேட்கிறோமா? இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலையை, ஒரு உண்மையான விடுதலையை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நெருங்கி போன உள்ளத்தோடு, பலவீனமான மனதோடு கூட, சோர்ந்து போன உள்ளத்தோடு கூட, கவலையோடு கண்ணீரோடு கண்களிலே நீர் வழிந்தவர்களாய், உள்ளத்தில் பாரத்தோடு கூட உடைந்து நொறுங்கி போனவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஓசன்னா 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 என்று சொல்லி இன்றைக்கு என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு ஒரு மெய்யான விடுதலையை தருவதாக, என்னுடைய பலவீனங்களிலிருந்து ஒரு விடுதலையை தருவதாக, என்னுடைய சுகவீனங்களிலிருந்து ஒரு விடுதலையை தருவதாக, என்னுடைய கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை தருவதாக, என்னுடைய கடன் பாரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே வியாதிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவீராக. சொல்ல முடியாத பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை தருவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தருவீராக. குடும்பத்திலே ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே சமுதாயத்திலே திருச்சபையிலே இன்றைக்கு ஒரு விடுதலையை தரும்படியாய் செபிக்கின்றோம். போர் மேகம் சூழ்ந்திருக்கின்ற ஈரான் பகுதிகளிலே, இஸ்ரவேல் பகுதிகளிலே ஆண்டவரே ஒரு மெய்யான விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஓசன்னா என்ற குரல் எழுப்பி பாடிக்கொண்டிருக்கிறோமே. ஒரு உண்மையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. இந்த வாஞ்சையோடு கூட விடுதலையை வேட்கை எதிர்பார்த்தவர்களாய் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் வைக்கிறோம் சுவாமி. ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருகின்ற ஆண்டவர் ஒரு உண்மையான விடுதலை எங்களுக்கு தந்து உடைய வார்த்தையின் மூலமாய், ஒரு நாள் பெருமையாய் திரும்பாத உடைய வார்த்தையின் மூலமாய் ஒரு நல்ல விடுதலையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி விடுதலையின் நாயகனாம், வெற்றியின் நாயகனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். கண்மலையும் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடிமையின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற திருச்சபை மக்களுடைய நினைவுகளும் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய செவிகளிலே துணிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும்
Let the King of Peace enter. அமைதியின் அரசர் உள்ளே நுழைகிறார். பரிசுத்த வாரம் அல்லது மாடுகளின் வாரம் என்று சொல்லப்படுகிறதான இந்த வாரத்தினுடைய முதல் நிகழ்வு பெத்தானியாவிலிருந்து பெத்லகேம் வழியாக எருசலேமை நோக்கி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பவனி. ஒரு சின்ன கிராமம் பெத்தானியா. எருசலேம் ஒரு பெரிய நகரம். இந்த சின்ன கிராமத்திலிருந்து பெரிய நகரத்திற்கு செல்லுகின்ற ஒரு திரள் பவனி. ஒருவேளை இந்த புரிந்து கொள்ளுதலிலே இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே பவனி மிக மிக முக்கியமானது. பவனியிலே நாம் பயன்படுத்துகின்ற குருத்தோலை மிக முக்கியமானது. இந்த குருத்தோலையை பயன்படுத்துகின்ற போது நாம் எழுப்புகின்ற ஓசன்னா என்ற குரல் ஒலி முக்கியமானது. இந்த நாட்களிலே அன்றைக்கு இயேசுவானவர் பயன்படுத்தின கழுதையை பற்றியும் மரக்கிளைகளையும் வஸ்திரங்களையும் விரித்ததை பற்றியும் தியானிக்கின்ற தியானம் முக்கியமானது. இது ஒரு பாஸ்கா பண்டிகையினுடைய காலம். குறிப்பாக எருசலேமிலே யூதர்கள் 3 பண்டிகைகளை சிறப்பாக ஆசரிக்கின்ற நாட்கள். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை ஆகிய 3 பண்டிகைகளிலேயும் எருசலேமை சுற்றியில் இருக்கின்ற அநேக மக்கள், கலிலேயர்களாக இருந்தாலும் சரி, நாசரேத்தூர்களாக இருந்தாலும் சரி, இந்த எருசலேமை நோக்கி கூடி வருவது வழக்கம். அந்த சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் இந்த பவனியானது ஒரு தீர்க்க தரிசன பவனியாக அரங்கேற்றம் அடைகின்றது. சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதன் அடிப்படையிலே இந்த தீர்க்க தரிசன பவனியில் தான் இன்றைக்கும் நாம் நினைவு கூர்ந்து நாம் சார்ந்திருக்கிற ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற தெருக்களிலே அல்லது சாலைகளிலே நாம் இந்த பவனியை மேற்கொண்டு ஆண்டவரை வழிபடுவதற்காக கூடியிருக்கின்றோம். அன்றைக்கு இருந்த அரசர்களுக்கு 2 விதமான பெயர்கள் உண்டு. ஒன்று படைகளின் அரசர், இன்னொன்று அமைதியின் அரசர். இந்த படைகளின் அரசர் எதிரிகளை சந்திப்பதற்கு குதிரையிலே பயணத்தை மேற்கொள்ளுவார். அதுதான் படைகளின் அரசனுடைய தோற்றம். ஆனால் அதே அரசன் அமைதியின் அரசனாக நாட்டு மக்களை சந்திப்பதற்காக வருகின்ற போது கழுதையிலே பவனி வருவார். அரசர் குதிரையிலே ஏறிவிட்டார் என்றால் அவர் படைகளின் அரசராக எதிரியை வீழ்த்துகின்ற எண்ணத்தோடு பயணத்தை மேற்கொள்வார். அவர் கழுதையிலே ஏறிவிட்டால் நாட்டு மக்களை சந்திப்பதற்காக அல்லது அமைதியை வெளிப்படுத்துவதற்காக அந்த பயணத்தை மேற்கொள்வார். தாவீதினுடைய காலத்திலே, தாவீதிற்கு முன்னும் சரி தாவீதிற்கு பின்னும் சரி, இந்த ஒழுங்கை அன்றைக்கு இருந்த அரசர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆனால் தாவீது அரசன் இதை மிகவும் சரியாக கடைபிடித்தவர். ஆகவே அவருடைய படைகள் வெற்றியின் படைகளாக மேற்கொண்ட போர்கள் எல்லாம் வெற்றியின் சூழ்நிலையை அவருக்கு அமைத்து கொடுத்தது. அந்த அடிப்படையிலே தாவீதின் குமாரனாகிய இயேசு கழுதையின் மீது ஏறி வருகின்ற அந்த நிலைப்பாடு அவரை அமைதியின் அரசராக அடையாளப்படுத்தி எருசலேம் நகருக்குள்ளாக அவரை அனுமதிக்கின்றது. ஆக இந்த எருசலேம் நகரத்திற்குள் இயேசு நுழைகின்ற அந்த பவனி ஒரு அமைதியின் பவனி. ஆகவேதான் இந்த அரசர் ஒரு அமைதியின் அரசராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். இன்றைக்கு அமைதியின் அரசர் நமக்குள் நுழைந்திருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு இந்த இறை வார்த்தைகளை இணைந்து தியானிப்போம். நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி அரசர்களின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த பகுதியானது அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் தொழு நோயாளிகள் ஒலிமுக வாசலிலே செய்த செயல்பாட்டை குறித்து விளக்குகின்ற ஒரு பகுதி. இந்த பகுதிக்கும் குருத்தோலை பவனிக்கும் அல்லது இந்த குருத்தோலை நிகழ்வுக்கும் என்ன தொடர்பு என்கின்ற
சூழ்நிலையை ஒருவேளை நாம் யோசித்திருக்கலாம். அந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் இதை இணைத்து பார்க்க அன்றைக்கு தாவீது அரசன் கட்டி எழுப்பின ஒரு வாசல். நமக்கு நன்கு தெரியும், இன்றைக்கு பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் நகரத்தின் முக்கிய பகுதிகளாக இருந்தாலும் ஆர்ச், பெரிய வாசல் வைப்பது வழக்கம். அதை போன்றுதான் இந்த ஒலிமுக வாசல். இந்த ஒலிமுக வாசல் என்பது வேறு ஒன்றுமில்லை. ஒலி என்பது சத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த இடம் இரைச்சல் நிறைந்த இடம். காரணம், மனித முகங்கள் அந்த இடத்திலே அதிகமாக இருக்கும், அந்த ஆர்ச் பக்கத்தில், அந்த வாசல் பக்கத்தில். அப்போ முகங்கள் ஒலி எழுப்புகின்ற இடம்தான் ஒலி முக வாசல். அநேகர் கூடியிருக்கின்ற ஒரு இடம். இந்த வாசல் நகரத்தின் பகுதியிலே வெளிப்புறத்திலே அமைந்திருக்கும். நகரத்திலே வெளியே இந்த ஒலிமுக வாசலை கடந்துதான் நகரத்திற்குள்ளதாக வர வேண்டும். இந்த இடத்திலே கட்டப்படுகின்ற அந்த ஆர்ச் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒலிமுக வாசல் பிரம்மாண்டமாக, ஒருவேளை அரசனுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய நினைவிடமாக அல்லது அரசாணையை மையப்படுத்திய ஒரு இடமாக அது அமைந்திருக்கும். இந்த இடத்திலே கூடுகின்ற பொழுது கலகத்தன்மையோடு அல்லது விரோத மனப்பான்மையோடு அந்த இடத்திலே கூடுவது ராஜ துரோகம், அரச துரோகம் என்று சொல்லப்படும். ஒலிமுக வாசலிலே கலகத்தன்மையோடு கூடினால் அது அரச துரோகம். தாவீது கட்டின இந்த நகர வாசலில், இந்த ஒலிமுக வாசலில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற இடமாக அந்த இடத்தை பயன்படுத்தினார்கள். அந்த இடத்திலே மக்கள் கூடுவது உண்டு. தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற இடமாக அந்த ஒலிமுக வாசலை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஒருவர் சந்திக்கின்ற இடமாக அந்த இடம் பயன்படுத்தப்பட்டது. மக்களை மையப்படுத்தின இடம்தான் அந்த ஒலிமுக வாசல். அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அந்த ஒலிமுக வாசலின் வார்த்தைகள் அங்கே இருக்கும். இந்த இடத்தில்தான் தொழுநோயாளர்கள் அந்த வாசலுக்கு வெளியே இருக்கின்றார்கள். இந்த பகுதியை தயவுசெய்து வீட்டில் போய் நீங்கள் முழுவதுமாக படித்து பாருங்கள். இந்த குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? அந்த பின்னணியத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க, புரிந்து கொள்ளலாம். அப்போ அவங்களுடைய மனநிலைமையிலே அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தி இருட்டோடே எழுந்து ஓடி போய் அவர்கள் செய்கின்ற செயல்கள் நீங்கள் அந்த பகுதியிலே 9ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும் என்று சொல்லி அந்த நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். அந்த நற்செய்தியானது ஒரு விடுதலையின் செய்தி. அந்த விடுதலையானது ஒரு தனி மனித வாழ்வின் விடுதலை அல்ல, ஒரு கூட்ட மக்களுடைய விடுதலை சார்ந்த செயல். இந்த பகுதியை முழுவதுமாக படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த மக்கள் கூடுகின்ற இந்த ஒலிமுக வாசலிலே, மக்களை மையப்படுத்தின அந்த ஒலிமுக வாசலிலே நடைபெறுகின்ற நிகழ்வானது ஒரு விடுதலையின் நிகழ்வாக அமைகின்றது. அது ஒரு நற்செய்தியின் நாள். அந்த நற்செய்தியின் நாளிலே ஒரு விடுதலை பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த விடுதலையை இந்த தொழுநோயாளர்கள் மாத்திரமல்ல, ஒரு கூட்ட மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஆண்டவருடைய ஆற்றல் அந்த ஒலிமுக வாசலிலே வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆக இந்த நகர வாசலிலே, இந்த ஒலிமுக வாசலிலே நடைபெற்ற விடுதலையின் சூழ்நிலையை இங்கே மார்க் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள் நுழைகின்ற சூழ்நிலையிலே
அமைக்கப்படுகின்ற பவனியின் மூலமான விடுதலையின் சூழ்நிலையாக அது பிரகடனப்படுத்தப்படுகின்றது. இந்த ஒலிமுக வாசல், தாவீது கட்டி எழுப்பின அந்த ஒலிமுக வாசல், மனிதர்களை மையப்படுத்தின அந்த ஒலிமுக வாசல், அன்றைக்கு அந்த வாசலுக்கு புறம்பே இருந்த அந்த தொழுநோயாளர்களுக்கு விடுதலையை கொடுத்த அந்த ஒலிமுக வாசல், அந்த வாசலில் பிரவேசிக்கின்ற போது ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை ஒரு கூட்ட மக்கள் பெற்றுக்கொண்டதைப் போல இங்கே எருசலேம் நகரத்தை நோக்கி பவனியாக வருகின்ற அமைதியின் அரசர் ஒரு விடுதலையின் அரசராய் அந்த இடத்திலே கடந்து வருகின்றார் என்பதை இந்த ஒலிமுக வாசலுக்கும் இந்த எருசலேம் பிரவேசத்திற்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளுக முடிகின்றது. அந்த ஒலிமுக வாசல் எப்படி புனிதமான இடமாக புரிந்து கொள்ளப்பட்டதோ அதே போல மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் நகருக்குள்ளாக பிரவேசித்து அந்த புனிதத்தை முழுமைப்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த மார்க் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வானது 4 நற்செய்தி நூல்களிலேயுமே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம். ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே சற்று வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சி காட்டப்பட்டிருந்தாலும் இந்த ஒத்தமை நற்செய்திகள் என்று சொல்லப்படுகின்ற மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய 3 நற்செய்தியாளர்களும் இயேசு இந்த ஒலிமுக வாசல் வழியாய் அந்த எருசலேம் நகருக்குள்ளாய் பிரவேசித்து தேவாலயத்தை சுத்திகரிக்கின்ற ஒரு செயலை தேவாலய வாசலிலே செய்ததாக இந்த 3 நற்செய்தி நூல் ஆசிரியர்களும் குறிப்பிடுகின்றார்கள். ஆக இந்த நற்செய்தி பணியானது, இந்த நற்செய்தி பவனியானது ஒரு தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்வோடு கூட ஒப்பிடப்பட்டு அங்கே நிறைவு பெறுகின்றதை ஆலய வாசலிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஒலிமுக வாசல் அன்றைக்கு தாவீதின் காலத்திலே ஒரு விடுதலையின் சூழலாக அடையாளப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இங்கே தேவாலயத்தின் வாசலிலே பிரவேசித்த ஆண்டவர் அதை தூய்மைப்படுத்துகின்ற அல்லது அதை சுத்திகரிக்கின்ற பணியிலே ஈடுபடுகின்றதை இந்த 3 நற்செய்தி நூல் ஆசிரியர்களும் பயன்படுத்துகின்றார்கள். குறிப்பாக நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு எருசலேமுக்கு வந்து அந்த ஒலிமுக வாசல் வழியா வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து தேவாலயத்தின் வாசலுக்குள்ளாக வந்து எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கின்ற போது அங்கே அவர் செய்கின்ற செயல்பாடுகள். ஆண்டவர் தேவாலயத்திலே பிரவேசிக்கின்ற போது 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, அதை கள்ளர் குகையாக்கினீர் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இந்த பகுதியை லூக்கா 19ஆம் அதிகாரத்தோடும் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தோடும் தயவு செய்து வீட்டிலே சென்று ஒப்பிட்டு படித்து பாருங்கள். ஆண்டவர் தேவாலய வாசலுக்குள்ளாய் வந்து செய்கின்ற ஒரு வேலை, அங்கே ஒரு சுத்திகரிப்பு பணியை நிறைவேற்றுகின்றார். ஆக ஆலய வாசலிலே ஆண்டவர் தகாதவர்களை, தீமையானவர்களை அல்லது புறம்பானவர்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு பணியை அங்கே செய்கின்றார். என்றால் அமைதியின் அரசராக ஒலிமுக வாசலில் நுழைந்த ஆண்டவர் இங்கே தேவாலய வாசலில் நுழைகின்ற போது ஒரு தடை, புறா விற்கிறவர்களால், ஆடு மாடுகளை விற்கின்றவர்களால், காசுக்காரர்களால் அங்கே தேவாலய வாசலிலே ஒரு தடை காணப்படுகின்றது. ஆக அந்த தடையை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? நீக்குகின்றார், சுத்திகரிக்கின்றார். ஆக அமைதியின் அரசர் உள்ளே நுழைகின்ற போது தேவாலய வாசலில் இருந்த தடைகளை அவரே முன்வந்து அகற்றி அந்த சுத்திகரிப்பை நிறைவேற்றுகின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஒலிமுக வாசலிலே ஏற்பட்ட விடுதலையின் செய்தியும் தேவாலய வாசலிலே நடைபெற்ற சுத்திகரிப்பின் செய்தியும் இன்றைக்கு நம்முடைய குருத்தோலை பவனியிலே அரங்கேற்றம் அடைந்ததை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் கரங்களிலே குருத்தோலைகளை ஏந்தி வந்தோம். ஒருவேளை இந்த குருத்தோலைகள்
இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே ஏந்தப்பட்டது ஒரு புறம் இருந்தாலும், யோவானுடைய திருக்காட்சியிலே திருவெளிப்பாடு 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை இன்றைக்கு நாம் பிடித்த குருத்தோலை நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் நாம் ஒலிமுக வாசலிலே விடுதலையின் செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவாலய வாசலிலே சுத்திகரிப்பின் சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் திருவெளிப்பாட்டிலே சொன்ன காட்சியின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வில் குருத்தோலைகளை கைகளிலே பிடித்து ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திற்கு முன் நிற்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு குருத்தோலைகளை கைகளிலே ஏந்தினவர்களாய் நம்முடைய இல்லத்திற்கு செல்வோம். ஒருவேளை நம்முடைய வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஒலிமுக வாசலின் செய்தியும் தேவாலய வாசலின் செய்தியும் நம்முடைய வீட்டு வாசலில் நாம் நுழைகின்ற போது நம்முடைய செவிகளிலே எதிரொலிக்கட்டும். அந்த ஒரு உண்மையான விடுதலையோடு என்னுடைய வீட்டு வாசலில் நான் அடியெடுத்து வைக்கிறேனா, ஒரு உண்மையான சுத்திகரிப்போடு குருத்தோலையை பிடித்து கொண்டு நான் என்னுடைய வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே தற்பரிசோதனை செய்தவர்களாய் நம்முடைய வீட்டு வாசலுக்குள்ளாய் இன்றைக்கு நாம் குருத்தோலைகளோடு கூட நாம் பிரவேசிப்போம். நிச்சயமாக அன்றைக்கு ஒலிமுக வாசலில் நடைபெற்ற விடுதலை, தேவாலய வாசலில் நடந்த சுத்திகரிப்பு, நம்முடைய வீட்டு வாசல்களுக்குள்ளாய் நாம் நுழைகின்ற போது இந்த குருத்தோலை நம்மை ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக குருத்தோலைகளை பிடிக்கின்றவர்களாய் நம்மை அழைத்து செல்லும் என்கின்ற நம்பிக்கையோடு பற்றுறுதி பயணத்தை மேற்கொள்வோம். சிலுவையின் வழியாக நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர் நம்மை குருத்தோலைகளை சிங்காசனத்திற்கு முன்பு பிடிக்கின்றவர்களாய் நம்மை உருவாக்குவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒலிமுக வாசலின் அனுபவமும் தேவாலய வாசலின் அனுபவமும் எங்களுடைய வீட்டு வாசலில் நாங்கள் நுழைகின்ற போது எங்களுக்கு வேண்டும் சுவாமி. விடுதலை அடையாத சூழ்நிலைகள் விடுதலை பெறட்டும், சுத்திகரிக்கப்படாத சூழ்நிலைகள் சுத்திகரிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு எங்களுடைய வீட்டு வாசலிலே குருத்தோலைகளோடு நாங்கள் பிரவேசிக்கின்ற போது திருக்காட்சியிலே கண்டதை போல ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக குருத்தோலையை பிடிக்கின்ற கூட்டத்திலே நாங்களும் இணைந்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்ள அருள் தாரும். தாவீதின் மைந்தனாம் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகி நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே நிலைத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தினார். 3ஆம் நாள் மருத்துவத்தினார். பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் கடவுள் மதவாசம் பெற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து வில்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். அறிய வேண்டிய சில அறிவிப்புகளை நினைவுபடுத்துகிறேன். ஐக்கிய சங்க கூடுகைகள் வழிபாடு நிறைவேற்றவும் நடைபெறாது. இந்த நாளில் வழிபாடு நிறைவு பெற்ற பிற்பாடு அனைவருக்கும் சத்யா நிறுவனத்தின் சார்பிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற மோர் ஆயத்தமாக இருக்கிறது. அனைத்து திருச்சபைகளும் பங்கேற்ற பவனியிலையும் இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டிலும் அருமையான மோர் வழங்கின சத்யா நிறுவனத்திற்கும் அதனுடைய பொது மேலாளர் அருமையான சகோதரர் வில்சன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கீழமாத்தூரிலே இன்றைக்கு குருத்தோலை பவனியானது 4:30 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து குருத்தோலை ஞாயிறு ஆராதனை நடைபெறும். பாடகர் குழுவினர் எங்களோடு கூட இணைந்து இந்த குருத்தோலை பவனியிலையும் தொடர்ந்து வழிபாட்டிலும் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே மாலை ஆராதனை உண்டு. இந்த புனித வாரத்திலே நமக்கு ஒவ்வொரு நாளும் மாலை வழிபாடுகள் உண்டு. அது இன்றைக்கு மாலையிலிருந்து தொடங்குகின்றது.
ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு இந்த மாலை நேரத்தின் சிறப்பு தியான கூடுகைகள் நடத்தப்படும். திருச்சி மக்கள் பங்கு பெறுவதற்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற புதன்கிழமை மாதத்தின் முதல் நாள், ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் காலை 6 மணிக்கு மாதத்தின் முதல் நாளுக்குரிய திருவிருந்து வழிபாடு ஆலயத்திலே நடைபெறும். வியாழக்கிழமை, பெரிய வியாழக்கிழமைக்குரிய திருவிருந்து வழிபாடு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். பெரிய வெள்ளிக்கிழமை மும்மணி தியான வழிபாடு காலை 9 மணிக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கும். சுயவிருப்பு காணிக்கை உண்டியல்களை அந்த மும்மணி தியான வழிபாட்டிலே படைக்கும்படி ஆயத்தப்பட திருச்சி மக்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தினமும் நடைபெறுகின்ற பெண்கள் ஜெபம் இந்த புனித வாரத்திலே நடைபெறும். இந்த வாரத்தோடு கூட அவர்கள் தங்களுடைய ஜெபத்தை நிறைவு செய்கின்றார்கள். ஆகவே வாய்ப்பிருக்கின்ற பெண்கள் ஓரிரு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த ஜெபத்திலே பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வழிபாடு அதிகாலை 4 மணிக்கு திருவிருந்து வழிபாடாக நடைபெறும். இரண்டாவது வழிபாடு காலை 9 மணிக்கு திருமுழுக்கும் திருவிருந்தும் ஆக நடைபெறும். திருமுழுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்புபவர்கள் விண்ணப்ப படிவங்களை என்னிடத்திலே பெற்று நீங்கள் ஆயத்தப்படும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பண்டிகை கால செலவினங்களுக்காக உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகின்றோம். குறிப்பாக மலர் அலங்காரம் செய்வதற்கு, பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மோர் வழங்குவதற்கு மற்றும் இந்த பண்டிகை காலத்தினுடைய தேவைகளை சந்திப்பதற்கு திருச்சி மக்கள் உங்களுடைய உதாரத்துவமான அர்ப்பணிப்புகளை நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கூட நினைவுபடுத்துகின்றேன். பொருளாளரிடத்தில் உள்ள நோட்டில் நீங்கள் தொகையை பதிவு செய்து உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து இந்த பண்டிகை கால ஊழியங்களை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறவாறு வருகின்ற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சந்தா நிலுவை பட்டியலிலே இருக்கின்றவர்கள் உங்களுடைய சந்தா நிலுவை தொகைகளை செலுத்துவதற்குரிய கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணியோடு கூட இந்த நிலுவை பட்டியலிலே பெயர் செலுத்துபவர்கள் செலுத்தி முடிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பெயர் அரியர் லிஸ்ட்டில் இருக்குமேயானால் தயவுசெய்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள்ளதாக உங்களுடைய நிலுவைகளை செலுத்துவதற்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சிஎம்சி வேலூர் மருத்துவ படிப்பு படிக்க விரும்புபவர்கள் நம்முடைய திருமண்டலத்தினுடைய ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம் பெறுவதற்கு நீங்கள் குருவானவருடைய கொடிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய விவரங்கள் அறிவிப்பு பலகையிலே உண்டு. நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 11ஆம் தேதி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் திருமண முன் ஆலோசனை பயிற்சி வகுப்பு பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாக சிற்றாலயத்தில் நடைபெறும். விண்ணப்ப படிவங்கள் என்னிடத்திலே உண்டு. திருமணத்திற்கு ஆயத்தப்படுபவர்கள் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் பங்கு பெறுவதற்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவ காலத்தில் நீங்கள் திருமறை சார்ந்த வினாக்களை நீங்கள் எழுதி ஆயத்தப்பட்டிருக்கின்றீர்கள். 2 தாள்களையும் எழுதி முடித்தவர்கள் அநேகர் கொடுத்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு கடைசி நாள் மாலை வழிபாட்டோடு கூட இது நிறைவு பெறும். ஆகவே திருமறை வினாக்கள் விடை எழுதியவர்கள் இன்றைக்கு மாலை வழிபாட்டிலே கொடுத்து நிறைவு செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவக்காலங்களிலே 6 வாரங்களும் வெள்ளிக்கிழமைகளிலே திருமறையில் தாவரங்கள் என்கின்ற தொடர் தலைப்பிலே தியானித்திருக்கின்றோம். ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்க அளவிலே இந்த 6 தாவரங்களை குறித்ததான உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை எழுதி கொடுப்பதற்கு பெரிய வியாழக்கிழமை அன்று கடைசி நாள். ஆகவே நீங்கள் வியாழக்கிழமையோடு கூட அந்த திருமறையில் தாவரங்கள் என்ற தொகுப்பை எழுதி கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு வழிபாட்டிலே பலிபீடத்தை குருத்தோலைகளால் அலங்கரிப்பதற்கு உதவி செய்த திரு ஜெய்சிங் தாஸ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றி செலுத்துகின்றேன். வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும்
நாம் அனைவரும் எழுந்து நின்று 43வது கீர்த்தனை ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா என்ற கீர்த்தனை. அதைத் தொடர்ந்து 42வது கீர்த்தனை பவனி செல்கிறார் ராஜா நாம் பாடி புகழும் நேசா என்ற 2 கீர்த்தனைகளை பாடுகின்ற போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம்.
கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்க்கின்றோம். நாங்கள் நினைப்பதற்கு அதிகமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே, இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உமக்கு சாட்சியாய் வாழும்படியாக நீர் பாராட்டியுள்ள கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து இப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய பலிபீடத்திலே நாங்கள் காணிக்கையை செலுத்தும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் காணிக்கையை மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் எங்களையே உம்முடைய திரு சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீர் கர்த்தாவே எங்களுடைய வீட்டு வாசலில் கர்த்தாவே இருந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க பெயர கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கு அடிக்கின்றோம். மீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாம கிறிஸ்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, செய்யப்படுவதாக. ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாவலுக்கும் உங்களை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற தெய்வீக ஆசீர்வாதம், கிருபை, நன்மையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 102வது கீர்த்தனை, இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே என்கின்ற கீர்த்தனையை நாம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். கீர்த்தனை 102. இன்றும் என்றும் ஜே, மீசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜே ஜே. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே. இன்னமரி ஒன்றை சீர கொண்டு சேர்த்தனா, கன்னிமரி மகனை பால காண ஏகினா. சின்னமரி ஒன்றை சீர கொண்டு சேர்த்தனா, கன்னிமரி மகனை பால காண ஏகினா. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே, மீசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜே ஜே. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே. மாவிலையும் மரக்கிளையும் தனித்து வந்துமே, பாவியினே சருக்கவ தாவி விரித்தா. மாவிலையும் மரக்கிளையும் தனித்து வந்துமே, பாவியினே சருக்கவ தாவி விரித்தா. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே, மீசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜே ஜே. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே. காணறிய கூட்ட ஜனம் கண்டு கழித்து, சேனமாக வத்திரம் பிரித்து சேவித்தா. காணறிய கூட்ட ஜனம் கண்டு கழித்து, சேனமாக வத்திரம் பிரித்து சேவித்தா. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே, மீசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜே ஜே. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே. சோலைக்கிளி குயிலினங்கள் சோழ்ந்து பாடியே, மாலையிட்டால் போலவரை மகிழ்ந்து போற்றவே. சோலைக்கிளி குயிலினங்கள் சோழ்ந்து பாடியே, மாலையிட்டால் போலவரை மகிழ்ந்து போற்றவே. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே, மீசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜே ஜே. இயேசு மகாராஜ
ராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெயம். ஈந்து செடி குருத்துகளை எடுத்து கைகளில் ஏந்தி நின்று ஆடி பாடி சென்ற சிறுவரே. ஈந்து செடி குருத்துகளை எடுத்து கைகளில் ஏந்தி நின்று ஆடி பாடி சென்ற சிறுவரே. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெயம். மேசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜெய ஜெய. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெயம். ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நானும் ஆவேனே. தாண்டவமாடி அவனை இன்று போற்றுவே. ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நானும் ஆவேனே. தாண்டவமாடி அவனை இன்று போற்றுவே. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெயம். மேசுரர்கள் போற்றும் எங்கள் ஈசனுக்கு ஜெய ஜெய. இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜெயம். ஒலிமுக வாசலின் விடுதலையையும் தேவாலய வாசலின் சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொண்டவர்களாய் எங்களுடைய வீட்டு வாசலுக்குள் குருத்தோலைகளோடு பிரவேசிக்க அன்பின் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். ஒரு உண்மையான விடுதலையை சுதந்திரித்து கொண்டவர்களாய், ஒரு உண்மையான சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் எங்களுடைய வீட்டு வாசலிலே குருத்தோலைகளை நாங்கள் கொண்டு செல்ல ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளிலே பலன் தாரும். இந்த நாளிலே எங்களுடைய பவனியிலேயும் எங்களுடைய வழிபாட்டிலையும் நிறைந்திருந்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த பரிசுத்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தோடு கூட எங்களை சிலுவைக்கு நேராக அழைத்து செல்ல எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.